ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நம்ம சேனல்லையே ஏற்கனவே நிறைய இந்த பிரிசன் எஸ்கேப் ஸ்டோரிஸ், அதாவது ஜெயில ஒருத்தர் கொண்டு போய் போடுவாங்க, அவரு அந்த ஜெயில இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் நிறைய பார்த்திருப்போம். அதே வகையில இன்னைக்கு ஒரு பிரிசன் பிரேக் வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ 2 பார்ட்டா வரப்போகுது. 2 பார்ட்டா வரவளுக்கு அவ்வளோ பெரிய பயங்கரமான ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நிஜமாவே பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான். மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அதற்கு எடுத்துக்காட்டான ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி. இங்கிருந்தெல்லாம் எப்படா தப்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்கும்போது எனக்கே நிறைய ஆர்வமா இருந்துச்சு. பார்த்தா தப்பிச்சிருப்பாரு, எப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பிரிசன் பிரேக் ஸ்டோரி. இது வரைக்கும் நான் கேட்டதுலயே த பெஸ்ட் பிரிசன் எஸ்கேப் ஸ்டோரி இதுதான். ஏன்னா ஒரு திருடருக்கு போய் பில்டப் எல்லாம் வருன்னு கேட்டீங்கன்னா, இவரு திருடன் கிடையாது, ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. ஸோ ஃபைனலி ஜப்பான்ல நடந்த ஒரு பிரிசன் எஸ்கேப் ஸ்டோரி. அண்ட் இவரு பேர் யோஷி ஷிரட்டோரி அப்படின்னு சொல்ல போற ஒருத்தர் தான் இந்த பயங்கரமான பிரிசன் எஸ்கேப் விஷயத்தை பண்ணிருக்காரு. அண்ட் எத்தனை முறை தப்பித்தார் அப்படின்றத நான் கதை போற போக சொல்றேன். முன்னாடி சொன்னா அவங்களுக்கு சுவாசம் கம்மியாயிடும். ஸோ யோஷி ஷிரட்டோரி இவரு எப்படி மிஷன் இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குனார் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஆயிரத்தி 1936 ஜப்பான்ல ஆவோமோரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற பிரிசன்ல இருக்கிறார் நம்மளுடைய யோஷி ஷிரட்டோரி. நம்ம ஷிரட்டோரின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இவரு எதுக்குடா ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா இவரு பண்ணாத ஒரு கொலைக்காக. இவர் பேசிக்கா அந்த கிரிமினல் அஃபென்ஸ பண்ணவே இல்லை. இருந்தாலும் இவரை பொய்யாக ஒரு பொய் சாட்சி மாதிரி ஒரு பொய்யா ஃப்ரேம் பண்ணி இவரை அந்த ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ல மாட்ட வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டும் ஒரு தரப்பு ஆஃப் கதை சொல்லுது. இன்னொரு தரப்பு ஆஃப் கதை இவன் தாங்க கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இவர் ஒரு நிரபராதி, ஆனால் தண்டிக்கப்படுகிறார், அல்லது இவர் ஒரு குற்றவாளி. சோ மோட்டிவ் ஒன்னே ஒண்ணுதான், இவரு இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறாரு. இப்போ ஷிரட்டோரி நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த ஆவோமோரின்ற பிரிசன்ல ரொம்ப கஷ்டமான பிரிசன். அது எஸ்கேப் பண்றதுக்கு ரொம்ப டைட் செக்யூரிட்டிஸ், எப்ப பார்த்தாலும் மேல அந்த டவர்ஸ் எல்லாம் வச்சு வாட்ச் பண்றது, அப்புறம் ஷிஃப்ட் பேசிஸ்ல ஆளை மாத்துறதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலுமே கைதிகள் மேல கண்ணு இருக்கக்கூடிய ஒரு பிரிசன் தான் இந்த ஒரு ஆவோமோரி பிரிசன். சரி, ஓகே. இங்க இருந்து இப்போ இவரை எஸ்கேப் ஆகணும். முதல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? மெயினான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய ஒய்ஃபையும் குழந்தைகளையும் போய் மீட் பண்ணணும். ஏன்னா இந்த தரப்புல நம்ம பார்ப்போம், இவர் நிரபராதின்ற சைடே நம்ம கதையை பார்க்க ஆரம்பிக்கலாம். சின்ஸ் இவரு ஒரு நிரபராதி அப்படின்றதுனாலையும் தப்பே பண்ணாம இந்த ஒரு குற்றத்துக்கு நான் உள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில இவரை ட்ரீட் பண்ற அந்த விஷயமும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் சேர்ந்து என்னடா நான் பண்ணாத ஒரு தப்புக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிறேன், என் குழந்தைகளும் என் ஒய்ஃபும் கஷ்டப்படுறாங்க, நான் இல்லாம எப்படிறாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து இவரு சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாரு. ஸோ ஃபைனலா இவரு ஒரு சில மாதங்கள் இந்த பிளானை பிளான் பண்றாரு. அண்ட் ஒன் ஃபைன் டே அந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்றார். எப்படி எக்ஸிக்யூட் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5:30 மணில காலையில 5:45 வரைக்கும் இந்த அங்க ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அவங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல மாறி மாறி வருவாங்க. சோ அப்ப அந்த ஒரு 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆபீசரும் இல்லாம கொஞ்சம் அவங்க அந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல மாறதுனால அந்த டைம், இந்த மாறுறதுக்கான டைம் ஒரு 1/4 மணி நேரம். சோ ஒரு நாள்ல ஒரு 1/4 மணி நேரம் எந்த ஒரு ஆபீசரும் அவங்கள வேவு பார்க்காம அந்த இடம் இருக்கும். சரி, இதுதான் கரெக்டான டைம். அந்த ஒரு 15 நிமிஷத்தை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. இப்போ ஆன் ஒன் ஃபைன் டே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5:30 மணி ஆகுது. இப்போ அந்த ஆபீசர்ஸும் தங்களுடைய ஷிஃப்ட மாத்துறதுக்கோசரம் வெளியே போயிடுறாங்க. மணி 5:30, 5:45 வரைக்கும் டெட்லைன். இப்ப 1/4 மணி நேரத்துல என்ன தலைமை பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ள வேற இருக்கிறாரு, இன்னும் வெளியே வரல. சரி, இப்ப எப்படா வெளியே போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அந்த செல்லுக்குள்ள இருந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து இந்த ஹேர் பின் வச்சு பூட்டை ஓபன் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு அந்த பூட்டை அப்படியே திருவிட்டு இருக்கு. அப்படி இந்த கம்பி தலைவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இவர் டெய்லி அந்த குளிக்கிறதுக்கு எல்லாம் போவாங்க இல்லையா, அப்படி குளிக்க போகும்போது அங்க ஒரு இந்த குளிக்கிறதுக்கு பக்கெட் இருக்குல்ல, நம்ம இந்த பிளாஸ்டிக் பக்கெட், இரும்பு பக்கெட் எல்லாம் இருக்குல்ல,
ஸோ அப்படி அந்த பக்கெட்ல இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் ஒரு மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நைஸா உருவிட்டு வந்து தன்னோட செல்ல பதுக்கி வச்சிருந்திருக்கா. அப்படி இப்ப அதை வச்சுதான் அந்த பூட்டை வந்து ஓபன் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு சில நிமிஷத்துல அந்த பூட்டை ஓபன் பண்ணிட்டாரு. அவ்வளவுதானா, தப்பிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதே மாதிரி இன்னும் சில டோர்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் தாண்டி போகணும். ஆனா டைம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. இத ஒருவேளை இப்ப டோரை தாண்டி போயிட்டார் அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த ஒரு பேராமீட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஏரியா வச்சிருப்பாங்கல்ல, இதுக்குள்ளார இருந்தா வந்துட்டு அலாரம் அடிச்சு புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு இருக்கிற அந்த டைம்ல ஒருவேளை இந்த டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஆனா அந்த போலீஸோட ஜோன்ல இருந்து வெளியே போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ திருப்பியும் இது வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள் தான். வேகமாக மற்ற டோர்ஸையும் வந்துட்டு ஓபன் பண்றாரு. ஃபைனலா 15 நிமிஷம் முடிஞ்சிருது. அந்த பக்கம் இந்த ஷிஃப்ட்டுக்கு மாறின போலீஸ் ஆபீசரும் உள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவரு வேகமா வெளியே ஓடிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ நம்மளுடைய கணக்குப்படி என்ன, போலீஸ் ஆபீசர்ஸ் திருப்பி வந்துட்டாங்க. ஜெயில போய் அவரோட அந்த பிரிசன்ல போய் பார்ப்பாங்க. ஆள் இல்ல, அலாரம் அடிக்கும், மாட்டிப்பாரு. அதானே நடந்ததே வேறு. என்ன வேறு அப்படின்னா, அலாரம் அடிக்கல. இவரு அழகாக ஜாலியாக அந்த ஒரு பெரிமீட்டரை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டாரு. ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா, இவரு போனார் இல்லைங்களா, போறதுக்கு முன்னாடி அவரோட பிரிசன்லயே அவரோட செல்லுலயே ஒரு படுக்கையை போட்டு இவரு அந்த பிரிசன்ல வந்துட்டு ஒரு அந்த அட்டை போட்டி அடுக்கிறது, அதை வெட்டுறதுமா ஒர்க் எல்லாம் பார்த்திருக்காரு. ஸோ அங்கிருந்து நைஸா பொட்டிகளையும் உருவிட்டு வந்து கரெக்டா இவர் பிரிசன்ல ஒரு அந்த பெட்டுக்கு மேல கரெக்டா ஒரு மனுஷன் மாதிரி அடுக்கி ஒரு போர்வையை பூத்தி விட்டுட்டு கிளம்பி போயிருக்காரு. ஸோ அதனால அந்த அன்னைக்கு இவர் எங்கேருந்து தப்பிச்சு போனார் இல்லையா, ஸோ அந்த அன்னைக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பார்க்கும் போதும் பையன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கான்ப்பா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசா கண்டுக்காம போயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் தெரிய வந்திருக்குது, அவன் செல்லுல ஆள் இல்ல, ஏதோ செட்டப் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடுச்சு, இவர் எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிருப்பாரு. இருந்தாலும் தலைவனுடைய ஃபர்ஸ்ட் எஸ்கேப் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஆனால் எவ்வளவு நாள் நிலைச்சது அப்படின்னா, ஒரு சில நாட்கள்லயே, ஒரு 3 நாளுக்குள்ளேயே இவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சில பல மருந்துகள்லாம் வந்துட்டு ஆட்டையை போட பார்த்திருக்காரு. ஸோ அப்போ வந்து தலைவன் மாட்டிக்கிட்டா. அப்படி மாட்டிட்டு திருப்பியும் வந்துட்டு ஜெயிலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. இவர் திருப்பியும் சொல்றாரு, நான் நிரபராதிங்க ஐயா, நான் தப்பே பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, என் ஒய்ஃப் கிட்ட நான் போனேன், என் குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் கோர்ட்ல இந்த முறை வந்து, ஏய் உனக்கு வந்துட்டு லைஃப் டைம் வந்து ஜெயில் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டுறாங்க. இந்த முறை பிரிசனர்ஸ் அல்லது அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே இவர் ஒரு மாதிரி பிரிசனர்ஸ்க்கு வந்துட்டு எப்படா நீ மட்டும் தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது அங்க இருக்கிற ஆபீசர்ஸுக்கு, எங்களை மீறி எங்களுக்கே டபாய் கொடுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவர் மேல ரொம்ப ஒரு மாதிரி கோரமுகமாக இவரை போட்டு அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, துன்புறுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இவரை போட்டு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவரும் பொறுத்து என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்படியே நாட்கள் நகருது. ஆஃப்டர் 6 இயர்ஸ் 1942 வாக்குல, கிட்டத்தட்ட அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்க டைம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அக்கீட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிசனுக்கு இவரை வந்துட்டு மாத்துறாங்க. அந்த பிரிசனும் சாதாரண பிரிசன் இல்ல. இவர் ஆல்ரெடி இங்க ஒரு எஸ்கேப் பிளான் எல்லாம் போட்டு திருப்பியும் பிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதனால அந்த பிரிசன்ல இவருக்குன்னு பிரத்யேகமான ஒரு ட்ரீட்மெண்ட். அது என்ன பிரத்யேகமான ஒரு ட்ரீட்மெண்ட்னா, 24 மணி நேரமும் இவர் கையில வந்துட்டு அந்த சங்கிலி, அந்த ஹேண்ட் கப்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவர் ரூம்ல வந்துட்டு இந்த பூட்டு தான் அவர் திறந்து ஓடிடுவார்ல, ஸோ அதனால அந்த பூட்டெல்லாம் ரொம்ப டைட்டா வந்து பூட்டெல்லாம் வைக்காம கரெக்டா அந்த லாக் போட்டு ரொம்ப செவுத்தர ஒட்டி, அதே மாதிரி இவர் இருக்கிற செல்லே வந்து வித்தியாசமா இருக்கும். ரொம்ப அந்த தப்பிக்கவே முடியாம ரொம்ப அந்த அந்த என்ன சொல்றது, அந்த சிம்னிலாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த சிம்னி மாதிரி அவ்வளவு ஹைட்டா மேல ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும், மேல அந்த காத்து வர்றதுக்கும் சன்லைட் வர்றதுக்கும். மத்தபடி ரொம்ப ஹைலி செக்யூர்டு பிரிசன் சொல்லலாம். அதே மாதிரி அங்கேயும் அந்த அக்கிரான்னு சொல்ல போற அந்த பிரிசன்லயும் வந்துட்டு இவரை ரொம்ப பயங்கர கோரமாக ட்ரீட் பண்ணிருக்காங்க. நீ என்னடா போலீஸ் ஆபீசர்ஸே வந்து தப்பிச்சுட்டு நீ வந்து இது பண்ணிட்டு ஓடிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப இவரை வந்துட்டு இந்த பணியில போட்டு படுக்க வைக்கிறது, ப்ராப்பரா சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டா ஒரு கைதியா ட்ரீட் பண்ணாம ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இவரை வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்க இவருக்கு ஒரே ஒரு ரே ஆஃப் ஹோப் மாதிரி அங்க இருந்த ஒரு டாப் எண்ட்ல இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவரு கொஞ்சம் இவர் மேல கரிசனம் காட்டி கொஞ்சம் அப்பப்போ வந்து பேசுறது, அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் மற்றவங்கலாம் திருப்பியும் வந்துட்டு அதே அந்த ஒரு பழைய இதே வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க.
இவரும் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்திருக்குது. அண்ட் ஒன் ஃபைன் டே இந்த குளிர்காலம்லாம் முடியுது, ஸ்ப்ரிங் பிறகுது. அப்போ வந்துட்டு எதர்ச்சியாக ஒரு அந்த அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரோந்து பணியில் ஈடுபட்ட அந்த ஒரு பிரிசன் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம இவரோட ரூம் ஜெயில வந்துட்டு ஜெயில் ரூம் வந்து எட்டி பார்க்கும்போது உள்ள ஆள் இல்லை. இந்த பெட் எல்லாம் அழகா மடிச்சு வச்சு தன்னுடைய அந்த ஹேண்ட் கஃப் எல்லாம் கீழே வந்துட்டு போட்டுட்டு ஆளை வந்து மிஸ்ஸிங். எப்படா மிஸ்ஸிங்னு சொல்லிக்கிட்டு இப்போ திருப்பியும் அந்த ஜெயில் ஃபுல்லா பரபரப்பாகுது. தேடினான்னு பார்த்தா ஆளு எஸ்கேப். எப்படா இங்கிருந்து எஸ்கேப் பண்ணா? ஏன்னா எல்லாமே பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹேண்ட் கஃப்ன்றது பயங்கரமா போட்டிருந்தாங்க, அவன் வெளில எஸ்கேப் ஆகாத அளவுக்கு பயங்கரமா இது போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிம்னி மாதிரி ஹைட்டா வந்துட்டு ஒரு பிரிசன்ல போட்டிருந்தாங்க. இதெல்லாம் மீறி எப்படா அவன் வந்து எஸ்கேப் ஆனா? அதுவும் வந்துட்டு செவர்லாம் வந்து நார்மல் செவர் இல்ல, ஒரு காப்பர்ல கோட்டிங் கொடுத்து ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி என்ன வேணாலும் போக முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டஃபா இருந்துச்சு. இருந்தாலும் எப்படா அவன் வந்து எஸ்கேப் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல், இங்கேயும் தலையை வந்துட்டு மேட் த மிஷன் இம்பாசிபிள் பாசிபிள். இந்த முறை எப்படி தலையை வந்துட்டு பாசிபிள் பண்ணார்னா, இவ்வளோ நாட் அந்த ரூம்ல உட்காந்து இந்த அயன் படத்துல சூர்யா கேப்பார்ல, நான் முக்கியம் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயில உட்காந்து என்ன பண்ணிருக்காரு, சேம் அந்த ஒரு ஆபீசர் வந்துட்டு இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாருன்னு ஒரே ஆபீசர் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவர் ஏதோ சில பொருள்லாம் வந்துட்டு அன்பளிப்பா கொடுக்கும்போது அங்கிருந்து இவருக்கு ஒரு கம்பி கிடைச்சிருக்குது. ஸோ தலைவன் வந்து கம்பி கிடைச்சா போதுமே விட்டு விளாண்டுருவார்ல. ஸோ அந்த கம்பி மூலமாக இவருடைய அந்த ஹேண்ட் கப்ஸை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு கழட்டிருக்கிற. அப்படி போலீஸ் வரும்போது அது இருக்கிற மாதிரி பாவலா மட்டும் காமிச்சிருக்கிற. அப்படி சரி, ஹேண்ட் கஃபை கழட்டிட்டு அப்படி ரைட்டு, அது கழட்டினா எப்படி எங்க போவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு இருக்கிற இந்த ஹேண்ட் கஃப் எந்த பூட்டையும் திறந்துடுவார் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி இவர் நல்ல ஒரு கிளைம்பர்னு சொல்றாங்க. இந்த சிவர்லாம் பயங்கரமா ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த சிம்னி மாதிரி இருக்கிற ரூம்குள்ள இந்த அப்படியே இந்த செவுத்தி பிடிச்சு மேலே ஏறி போய், நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, மேலே ஒரே ஒரு விண்டோ மட்டும் இருக்கும், அது வழியா வந்துட்டு அந்த சன்லைட் வரக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு பார்த்துருக்கிறாரு. அது கொஞ்சம் ரஸ்ட் ஆகி துரு பிடிச்சு ஒரு மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இத்து போற நிலைமையில் இருந்திருக்கு. ஸோ தலைவன் என்ன பண்ணிருக்காரு, அப்படி ஃபார் மந்த்ஸ் இந்த நைட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ரோந்து விட்டு அந்த பக்கம் போனோடனே இவர் கீழே இருந்து தன்னோட ஹேண்ட் கஃபை கீழே போட்டுட்டு மேலே செவரேறி வந்து அந்த விண்டோவை பிடிச்சி ஒரு மாதிரி திருவுன்னு கொஞ்சம் கொஞ்சமா திருவி ஃபைனலி ஒன் ஃபைன் டே அது ஒரு மாதிரி ஃபுல் முற்றும் துரு பிடிச்சி பட்டக்குன்னு கழட்டி இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து வெயிட் பண்றது இருக்கு. அப்படி கரெக்டா மழையும் இடியும் மின்னலும் பயங்கரமா ஹெவியா பெய்யற ஒரு நாள்ல, ஏன்னா அப்பதானே இவர் நடந்து போற சவுண்ட்லாம் கேட்காது, வெளியில பெருசா யாரும் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கும் ப்ராப்பரா பிளான் பண்ணி அதை வழியா எஸ்கேப் ஆயிருக்காரு. ஸோ இப்படிதான் தன்னுடைய 2வது பிரிசன் எஸ்கேப்பையும் தலையை வந்து சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கு. அப்படி ஸோ வித் திஸ் நான் வந்து இதை வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம பார்ட் 2ல அடுத்த சீரீஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் வித் ஒன் இது நான் வந்து முடிச்சிடுறேன். 3 மாசத்துக்கு அப்புறம், இந்த சம்பவம் நடந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அவரே போய் சரண்டர் ஆகுறாரு. ஏன் சரண்டர் ஆகுறாரு, எதுக்கு சரண்டர் ஆகுறாரு, அண்ட் அவர் வந்து சரண்டர் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு தடவை போலீஸும் இவர் வந்து பிடிக்கிறாங்க. அது எப்படா பிடிக்கிறாங்க, ஏன் பிடிக்கிறாங்க, ஒருத்தர் இவருக்கு வந்து துரோகம் பண்ணிருப்பாரு, யாரு துரோகம் பண்ணா, இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு தடவை இவ்வளவு ஜெயில போட போறாங்க, எவ்வளவு தடவை எஸ்கேப் ஆக போறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த பார்ட் 2 வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, அடுத்த நாளைக்கே வந்துடும். ஸோ வித் தட் திஸ் சாப்டர் இஸ் டன். ஸோ தேங்க்யூ, பபாய்.